உதயநிதிக்கு இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். அதே த்ரிஷாவுக்கு இன்ஸ்டாகிராமில் 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ். அதாவது நடிகை த்ரிஷாவுக்கு வந்து 10 மில்லியன் ஃபாலோவர்ஸு, உதயநிதி ஸ்டாலின் வந்து 1 மில்லியன். இந்தமாரி ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் போட்டிக்கு வாங்க, இடைத்தேர்தல் நில்லுங்க, யார் ஜெயிக்கிறா, எத்தனை ஓட்டு, 10 ஓட்டுனா உங்களுக்கு 1 ஓட்டு அப்படின்னு ரொம்ப அறிவாளித்தனமாக பேச்சு ஆயா. அந்த கேள்விக்கிட்ட அவன் கேள்வி கேட்கணுமா இல்லையா? அந்த இன்டர்வியூ எடுத்தவன் இந்தமாரி நடிகை சன்னி லியோனுக்கு 50 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, சிஎம் விஜய் சாருக்கு 20 மில்லியன் தான் இருக்குது, அப்போ அவங்க 2 பேரும் வந்து போட்டியிட முடியுமா? அப்படி ஒப்பிடலாமா? அது தப்பு இல்லையா? அப்போ நீங்கள் பண்ணுறது கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குற அறிவு கூட அந்த இன்டர்வியூ எடுக்கிறவனுக்கு இல்லை. அந்த கேள்வி தான் பைத்தியகார்த்தனமாக பேசுதுன்னு வெளியே சொல்கிறானுங்க. எனக்கு அறிவாளித்தனமாக தெரியுது. அந்த ஆயா பேசுறதுக்கு இவன் ஒரு கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஏன்னா அவனுக்கே தெரியாது. அவன் உட்காந்து ஆஹா ஆயா வைரலாக போயினுக்குது, கேள்வி இப்போ ஃபேமஸாக இருக்குது, நம்ம இன்டர்வியூ எடுத்தால் நமக்கு வியூஸ் போவோம், நம்ம மூஞ்ச காட்டலாம் கேள்வி வச்சுக்கின்னு அந்த அப்படி தான் இருக்கிறான். வெக்கமே கிடையாதுடா உங்களுக்குலாம். எப்படா இன்டர்வியூ எடுக்கிறீங்க? என்னடா இருக்குது? ஒரு அவங்க எதாவது காசு கொடுத்தாங்களா? காசு கொடுத்து இன்டர்வியூ எடுன்னு சொன்னாங்களா? புரியலையே. என்ன இருக்குது? நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்க, என்ன அடிப்படையில் எடுத்தீங்க? என்ன ஒரு நாலேஜ் கெயின் பண்ணீங்களா? இல்லை அவங்க ஒரு அரசியல்வாதியா? அவங்க ஒரு அரசியல் தலைவரா? அவங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, சிஎம் விஜய் சாரோட நடிச்சதை அவங்களே சொல்கிறாங்க, அதனால் சப்போர்ட் பண்ணி பேசலாம். அவங்க பையன் வந்து போக்சோ வழக்கில் உள்ளே இருக்கிறதா ஒரு வதந்தி, உண்மையாக பையன் கூட தெரியல, அதை பற்றி கேள்வி கேட்கலாம். இந்த ஆயா உன் பையனை பற்றி அதை தப்பாக பேசுகிறான், உனக்கு அப்படி ஒரு பையன் இருக்கிறானா, அவன் அந்த மாதிரி போக்சோ வழக்கில் உள்ளே இருக்கிறானா, வீடியோ ஒன்று பரவினுக்குது, அது உண்மையாக பையா சொல்லி கேள்வி அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. ஆயா கிட்ட கேட்டால் ஆயா ஒரு கிளாரிஃபை பண்ணிடலாம். அதை கூட கேட்கல. ஆயா அவன் புள்ளைய அடிக்குது, அவன் புள்ள என்னென்னமோ பேசுகிறான், இன்டர்வியூ ஓடினே இருக்குது. அதாவது ஆயா கொந்தளிக்குது, இந்த இன்டர்வியூவில் கொந்தளிக்குது. வேற ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தான், சும்மா ஆயா இந்தமாரி நடிகை த்ரிஷா பற்றி பேச என்ன பண்ணால் கொந்தளிக்குது. நல்ல வளர்ப்பு, இந்த வளர்ப்பு, நொந்த வளர்ப்புன்னு என்னென்னமோ கொதிக்குது. இந்த வயசுல இந்த ஆயாவுக்கு இவ்வளோ கொதிப்பு தேவையா? ரத்த கொதிப்பு ஏற்படாதா? என்ன சொல்ற? ஆஸ்பத்திரி போக வேண்டிய வயசில் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. நல்ல விஷயம், கற்றுக்கிறேன். இந்த வயசில் இந்த மாதிரி உழைச்சி வளர்றாங்க பாருங்க. நடிக்க சான்ஸ் இல்லைனாலும் என் மகனே அப்படின்னு பேசி ட்ரெண்டில் வந்து இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. நடிச்சு வரல, மகனே காவிரி தாய் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஆயா. வேற லெவலு. சவுக்கு சங்கர் ஃபேன்லாம் இப்படி தானே இருப்பாங்க.